ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கோதுமை மாவு வச்சு நூடுல்ஸ் ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோங்க. சப்பாத்தி வச்சே கோதுமை மாவில் செய்யக்கூடிய சப்பாத்தியை வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி நூடுல்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் வந்து இருக்குங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நாம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நாம் தேவையான அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துடலாங்க. கோதுமை மாவு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்குங்க. இது வந்து நம்ம வந்து ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும், சாஃப்டாகவும் வந்து இருக்குது. நீங்கள் ரேஷன் கடை கோதுமை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கோதுமையில் கூட நம்ம ஈஸியாக வந்து சப்பாத்தி சாஃப்டாக வந்து செய்ய முடியும். இப்போ நாம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு வந்து சுடு தண்ணி அந்த மாதிரி ஹாட் வாட்டர் அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. நீங்கள் நார்மல் வாட்டரை வச்சே வந்து இந்த மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. எப்பயுமே நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் பிசைகிறதான் வந்து பிரச்சனை. அதனால் எப்பயுமே நீங்கள் கோதுமை மாவில் வந்து சப்பாத்தி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் நல்லா வந்து பிசைங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தியும் சாஃப்டாக வந்து கிடைக்குங்க உங்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு சப்பாத்தி நீங்களும் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி மாவில் தண்ணி ஊற்றும் போது அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்தில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா 2 வாட்டி நல்லா அடித்து வந்து பிசையலாங்க. அப்படி பிசைஞ்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த மாவு நல்லா ஊறி சப்பாத்தியுமே வந்து சாஃப்டாக வந்து கிடைக்குங்க. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நாம் வந்து இந்த சப்பாத்தியை வந்து மாவு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். சப்பாத்தியை பிசைகிறது மட்டும் இல்லைங்க, ஊற வைக்கிறதுமே ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்குங்க. இப்போ நாம் சூப்பராக ஒரு சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டோம். இது வந்து அப்படியே வந்து ஒரு 1 ஹவர் நான் சொன்னாப்புல ஊறட்டுங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடாதீங்க. துணி இருந்தால் அப்படியே மேலே போட்டு கூட க்ளோஸ் பண்ணலாம். சப்பாத்தி அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் நல்லா வந்து சாஃப்டாக வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இதோட வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நாம் கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டு நம்ம நறுக்கிய நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை வந்து இது கூட வந்து போட போகிறோங்க. நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து வதங்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நூடுல்ஸ் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு நாம் அந்த வெங்காயத்தை உதுத்துடணுங்க. அப்போனா தான் ஒன்றோட ஒன்று சேராமல் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா உதுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாங்க. இது நல்லா நிறம் வந்து மாறட்டும், அது வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாம். அப்படியே இந்த வெங்காயத்தில் வந்து ஒட்டி இருந்தது அப்படின்னா இந்த ஸ்பூனால் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா வந்து வந்துருங்க. இப்போ நாம் சூப்பராக வந்து இதை வதக்கி முடித்ததுக்கு அப்புறமா இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி வந்து எடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா கலரும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் இந்த பழுத்த தக்காளியை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. 2 தக்காளி போடுங்க, ஏன்னா ஒரு 5லேருந்து 6 சப்பாத்திக்கு கரெக்டாக வந்து இருக்குங்க. இப்போ தக்காளியை போட்டதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சிரும். இப்போ நாம் அப்படியே வந்து இந்த தக்காளி நல்லா வந்து மசிகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம இதிலே வந்து தக்காளியில் உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம எப்போயுமே உப்பை வந்து முன்னாடி போடுறோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கு அப்புறமா இதிலே பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூளையும் இந்த தக்காளி வதங்குறதுக்கு முன்னாடியே வந்து போட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மிளகாய்த்தூளுடைய வாசம் வந்து நம்மளுக்கு வந்து போகணும். அந்த எப்போயுமே குழம்போடைய இந்த பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக கொதிக்க வைப்போம் இல்லையா, அது மாதிரியே நம்ம முன்னாடியே போட்டோம் அப்படின்னா இந்த தக்காளியோடு சேர்ந்து நம்மளுக்கு வதங்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த மிளகாயோடைய ஸ்மெல்லெல்லாம் போய் சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அதுக்காக தாங்க இதை வந்து முதல்லே வந்து போடுறோம். உங்களுக்கு வந்து இல்லை வேண்டாம் நீங்கள் ஃபைனலாக போட்டுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபைனலாக வந்து போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க. இப்போ நாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடலாம். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் நான் வந்துட்டு மல்லித்தூள், அதாவது தனி மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்க்க போகிறேங்க. இப்போ நாம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க. தக்காளியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ இதுலேயே நம்ம வந்து அந்த மல்லித்தூளையும் போட்டு அப்படியே நல்லா வந்து மசிச்சு விடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் அது மேலே அப்படியே வந்து போட்டுடலாங்க. போட்டுட்டு நாம்
அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சப்பாத்தி நம்ம வந்து ரெடி பண்ணணுங்க. ஃபைனலாக நம்ம சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. நம்ம வந்து இந்த கொத்தமல்லி இலையை அப்படியே தூவிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் போல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு முடிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவு நம்மளுக்கு 1 ஹவர் ஆச்சு. மாவு எடுத்து நல்லா அந்த உருண்டைகளாக வந்து உருட்டிக்கலாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வேலை முடியணும் அப்படின்னா லைட்டாக நம்ம இப்படி பிசைஞ்சிட்டு இந்த உருண்டைகளை மட்டும் அப்படியே எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு சிறுசாக வேணும் அப்படின்னா சிறிய உருண்டையாக எடுத்துக்கலாம், இல்லை பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாகவும் எடுத்துக்கலாம், மீடியமாக வேணும்னா மீடியமாக கூட எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நான் வந்து மீடியம் சைஸில் தாங்க இந்த உருண்டைகளை வந்து உருட்டியிருக்கேன். இப்போ உருண்டைகளை எல்லாத்தையும் உருட்டினதுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் போல் மாவை வந்து தூவிட்டுட்டு அப்படியே ஒரு சப்பாத்தி வந்து இந்த மாதிரி அழுத்திட்டு நாம் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தியை வந்து உள்ளே மடித்து நீங்கள் எப்பயும் போல் தேய்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியே வந்து தேய்ச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து 2ஆக மடித்து அப்படியே சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 2ஆகவும் மடித்து போடலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் வந்து மடிக்காமையே கூட சப்பாத்தியை வந்து தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நாம் சப்பாத்தியை ரெடி பண்ணியாச்சு. தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணி எடுத்துடலாங்க. சப்பாத்தி வந்து நம்மளுக்கு நல்லா பொஃப்னு வரணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கனமாக வந்து சப்பாத்தி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து உப்பி வரும். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஓட்டையும் வந்து இருக்கக்கூடாதுங்க. அப்படி ஓட்டைகள் இருந்தது அப்படின்னா சப்பாத்தி வந்து உப்பாது. அதனால் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குருங்க. இப்போ நாம் சப்பாத்தியை நல்லா வந்து தேய்ச்சாச்சுங்க. தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படியே தோசைக்கல்லில் வந்து போட போகிறோங்க. தோசைக்கல்லில் கொஞ்சம் போல் வந்து ஆயில் போட்டுட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிடலாங்க. போட்டுட்டு லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றலாம். ரொம்ப வந்து எண்ணெய் ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இந்த சப்பாத்தி நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெய் வந்து போட்டு தான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக போட்டோம் அப்படின்னா போதுங்க. இப்போ இந்த சைடு அந்த சைடு அப்படியே திருப்பி ஊட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் போடும்போது ஈஸியாக வந்து பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே சப்பாத்தியை வந்துட்டு போட்டு அப்பயே வந்து எடுத்துருங்க. சப்பாத்தி வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து குக் ஆயிருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து குக் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா அதுவுமே வந்து உப்பி வருதுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நம்ம சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா உப்பியும் வந்து வருங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து தேய்ச்சி நம்ம வந்து எடுத்தாச்சு. இந்த சப்பாத்தியை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தானே கேட்டிங்க. சப்பாத்தி எடுத்துகிட்டு நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோங்க. ரோல் பண்ணி நாம் வந்து அதை வந்து சின்ன சின்ன பீஸில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 சப்பாத்தியை ஒன்றா வந்து அடுக்கிட்டேங்க. அதை வந்து அப்படியே வந்து ரோல் பண்ணிடலாங்க. ரோல் பண்ணிவிட்டு எவ்வளோ சிறுசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சிறுசாக கட் பண்ணிங்கன்னா தான் இந்த நூடுல்ஸ் சப்பாத்தி, அதாவது நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். அதனால் எவ்வளோ சிறுசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், எனக்குமே நல்லா நம்ம பார்க்குறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா கேக்கு மாதிரி சூப்பராக வந்து வந்துருது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் வந்து எல்லா சப்பாத்திகளையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் வந்துட்டு நான் ஏற்கனவே தாளிச்சு வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த எல்லா சப்பாத்திகளையும் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்திகள், அந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, சப்பாத்தி நூடுல்ஸை ஃபுல்லாக அதில் வந்து போட்டுடலாங்க. போட்டுட்டு அப்படியே கிளறி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடிங்க. நீங்களே வீட்டில் சூப்பராக உங்கள் கையாலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் வந்து இருக்கும். அதுவும் நம்ம கோதுமை மாவில் செய்யும்போது இன்னுமே வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்கள் இதை கிண்டும் போது மட்டும் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணாமல் நல்லா பெருசாக வந்து பெரிய கரண்டியை எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கிளறும் போது மட்டும் அப்படியே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். பார்க்கவே பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரியே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.